அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். இன்றைக்கி ஒரு 786 கரன்சி 786 179. இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்குதோ நீங்கள் அந்த நம்பரை வாங்கிக்கலாம். எல்லா நம்பருமே ஒரே விலை தான். சில இதில் முதல்ல 3 நம்பர் 786 வரும், சில இதில் பின்னாடி 3 நம்பரும் 786 வரும். இந்த 786 எல்லாமே இப்போ ஒரு தாள் வந்து நம்ம ஏற்கனவே 40 ரூபான்னு கொடுத்தோம். இன்றைக்கி 5 ரூபா குறைச்சி வெறும் 35 ரூபா ஒரு தாள். ஒரு தாள் வெறும் 35 ருபீஸ். இந்த நியூ 10 ருபீஸ் கரன்சி. ஓல்டு 10 ருபீஸ் கரன்சினா 5 ரூபா கூட வரும், 40 ருபீஸ். சரி, இதிலே 20 ரூபா தாள் நாங்கள் காமிச்சோம்னு சொன்னால் அது ஒவ்வொரு தாளுமே 40 ரூபா. அது ஒரு தாள் 20 ரூபா. வெறும் 20 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா நம்ம வாங்கையிலே நம்ம 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வாங்குகிறோம், அவன் கலெக்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு. அதனால் அது 40 ரூபா. ரேட்டை மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூ 10 ருபீஸ் வந்து 35 ருபீஸு, ஓல்டு 10 ருபீஸ் வந்து 40 ருபீஸு, நியூ 20 ருபீஸ் வந்து 40 ருபீஸ் தான் வரும். ஓல்டு 20 ருபீஸையும் நீங்கள் 40 ருபீஸுக்கே எடுத்துக்கோங்க. 40 ரூபாய்க்கு மேலே இந்த 10 ரூபா 20 ரூபா தாள் 786 உங்களுக்கு நான் தரமாட்டேன். 40 ரூபாய்க்கு உள்ளே தான். நன்றி. விலையை முதல்ல சொல்லிக்கிட்டு அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஒரு 786 546. மூணாவது ஒரு 786 534. பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். 786 478. இது பின்னாடி 3 நம்பர் 786 வரும். 395 786. ஒரு கையில் செல்லை பிடிச்சிருக்கேன், ஒரு கிட்டே வேலை உட்காந்துருக்கு. 786 584. 786 774. 364 786. இப்போ அது 35 ரூபா சொன்னோன்னா இது 40 ரூபா. 786 483. 786 042. 786 229. 786 356. 786 896. 786 954. 075 786. 786 2622. 786 979. 786 471. 003 786. 786 774. 786 762. 550 786. 767 786. 573 786. இதெல்லாம் அதே ரேட்டு தான். 786 459. 786 803. இது வந்து லாப நோக்கத்தில் விற்பனை செய்கிறதில்லை. இது ஒரு பெரிய முதியவர் ரொம்ப காலமாக சேர்த்து வச்சுருந்து அவருக்கு இந்த 786 பைத்தியம். கடைசிக்கு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. நான் இது சரியாக போக மாட்டேங்குதையா, இது எப்படியா கொடுக்க அப்படின்னு. நீங்கள் கொடுத்ததா கொடுங்க அப்படின்னாரு. நான் இந்த 10 ரூபா தாளுக்கு 30 ரூபா ரேட்டு போட்டும், இந்த தாளுக்கும் 30 ரூபா ரேட்டு போட்டும் எல்லாம் அடைக்க 30 ரூபா போட்டு வாங்கினேன் இதை. அவருக்கு 80 வயசு இருக்கும். இதுக்குள்ள அமௌண்ட் நெட் கேஷையும் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு அதில் ரூபா முடங்கிடுச்சு. எப்படியும் ஒரு 2000 வரையில் முடங்கி கிடக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் தொட்டதெல்லாம் முடங்கி கிடக்கிறனால நம்ம மெதுவாக விற்றுக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான். இப்போ என்ன இது விற்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு வார்டு வேறு ஆல்பத்தில் வேறு வச்சுருக்கேன். 786 எல்லா டினாமினேஷனும் வச்சுருக்கேன். 713 786. ஏன்னா யூஎன்சி கரன்சி இது. 786 908.
786269. இதுவும் அதே ரேட்டு தான். இந்த ரூபாலாம் இப்போ இந்த ரூபா கிடைக்கிறதே பெருசு. இந்த ரூபாயிலும் 786 கிடைக்கிறது ரொம்ப பெருசு. தேடி கண்டுபிடிச்சி ஒன்றா பிடிக்கணும். இதுக்கு முந்தி ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. இனிமேல் இது மாதிரி பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி பழைய 20 ரூபாயை சேர்க்குறதே கஷ்டம். அப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் அதில் 786 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, நம்மகிட்ட இருக்குது கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்க போகிறது இல்லை. 786 192, 744 786, 786 971. இது அதை விட ரொம்ப மிகவும் சிரமமான ஒரு விஷயம். இது பழைய 24 இது வந்து ஏரோநாட்டிக்கல் லெட்ரு. இது அதுக்கும் முந்தைய தாள். ஆனால் அதே விலை தான், விலையும் கூட குறையலும் கிடையாது. 786 677, 786677, 786 926, 786 061, 786 906, 941 786, 864 786, 786 023, 786 745, 786 850, 915 786, 786 955, 786 429, 441 786, 786 270, 341 786, 893 786, 089 786, 378 786, 957 786, 260 786, 709 786, 431 786. இதில் நார்மல் கரன்சி ஒரு பீஸ் 40 ரூபா. 786 532, 786 897, 786 178, 786 282, 786 003, 786 520, 786 764, 786 890, 786 082, 028 786, 377 786, 786 795, 791 786, 786 931, 786 777, 269 786. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எந்த நம்பர் உங்களுக்கு வேணுமோ அது வாங்கிக்கோங்க. இல்லை விலை ரொம்ப சீப்பாக இருக்கிறனால அந்த 20 ரூபாயில் ஒரு 10 ரூபாயில் ஒரு 10 அனுப்புங்க சார்னு சொன்னாலும் நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். இதுக்கும் விலை குறைஞ்சி நீங்கள் கொடுக்கவே முடியாது, எங்கேயும் வாங்கவும் முடியாது. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய பொழுது அனைவருக்கும் சிறந்ததொரு பொழுதாக அமைவதற்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.